Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Pesa Asia. In this class, I'm going to teach you very interesting topic in English. Okay, எல்லாரும் எப்படி practice பண்றீங்க? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Okay, நல்லா இருக்கீங்களா? Okay, so English எல்லாரும் practice பண்றீங்களா? Because, so if you want to become more fluent in English, so you have to do one thing. What's that? You need practice. You need more practice if you want to become more fluent in English. ஓகே, ஸோ தவிர வேற வழியே கிடையாது. ஸோ எத்தனை நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்ஸ் படித்தாலும், ஸோ நம்ம எவ்வளோதான் கவனிச்சுட்டே இருந்தாலும் நம்மளால் வந்து பேச முடியாது. ஸோ ஒரே ஒரு சொல்யூஷன், ஸோ அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, நம்ம வாயை திறந்து பேசுறது. ஓகேவா? அதனால இந்த கிளாஸை நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஓகேவா? நீங்களே சென்டென்சஸ் வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணீங்க, மேக் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்க, அமைதியாக இருக்காதீங்க. ஓகே, ஒரு இது சொல்லி பார்க்கும்போது சத்தமாக சொல்லி பாருங்க. ஓகேவா? இதெல்லாமே வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி வீடியோ பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு டீச் யூ அ ஃப்ரேசல் வேர்ட். வாட் இஸ் ஃப்ரேசல் வேர்ட்? யாராவது சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த ஃப்ரேசல் வேர்ப் தாங்க இங்கிலீஷ்ல வந்து நிறைய சென்டென்சஸ் உருவாக்குறதுக்கு இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஃப்ரேசல் வேர்ப்? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர்ப் அப்படின்றது பாத்தீங்களா, இந்த வேர்ப் கூட ஒரு ப்ரிப்பசிஷன் ஆர் சம்டைம்ஸ் அட்வர்ப். ஓகே, ஸோ ஒரு அட்வர்ப் அல்லது ப்ரிப்பசிஷன் இந்த வேர்போட சேரும் போது தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரேசல் வேர்ப். ஸோ ஃப்ரேசல் வேர்ப் இஸ் ஈக்குவல் டு வேர்ப் பிளஸ் ப்ரிப்பசிஷன். வாட் இஸ் வேர்ப்? வேர்ப்னா என்னது? எதையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஸோ வேர்ப் இஸ் அன் ஆக்ஷன். ஓகே, ஸோ வாட் ஆம் ஐ டூயிங்? ஐ எம் டீச்சிங். ஸோ டீச் இஸ் அ வேர்ப். வாட் ஆர் யூ டூயிங்? ஸோ யூ ஆர் லிசனிங் டு த கிளாஸ். ஸோ லிசன் இஸ் அ வேர்ப். ஸோ இதெல்லாமே வந்து தனித்தனி வேர்ப். இது கூட ஒரு ப்ரெப்பசிஷன் சேரணும். ப்ரெப்பசிஷன் அப்படின்னா வந்து ஸோ இட் டசன்ட் ஹாவ் எனி எக்ஸாக்ட் மீனிங் ஃபார் த ப்ரெப்பசிஷன்ஸ். அதுக்கு தனியாக ஒரு மீனிங் வந்து கிடையாது. ஸோ அது ஒரு வேர்பு கூட சேரும் போது அந்த வேர்போட மீனிங்கை மாத்திரும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரேசல் வேர்ப். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தி சிச்சுவேஷன். ஸோ ஒரு சிச்சுவேஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நான் சொல்றேன், அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பழகுறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பழகுறான். அந்த நல்லா பழகுறான் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சாதாரணமான ஒரு தமிழ் வார்த்தை தான் நல்லா பழகுறான். So how will you say this in English? Can anyone tell me in your comments? So for this purpose you have to use phrasal verb. Okay, அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, get along with. Get along with. Okay, so get அப்படிங்கிறது இது ஒரு verb, right? so இது கூட இந்த மாதிரி prepositions இதெல்லாம் வந்து இப்படி ஆட் ஆகும் போது அதுக்கு பேரு தான் வந்து phrasal verb. so get அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கு, அந்த வேர்புக்கே நிறைய மீனிங் இருக்கு. so ஒவ்வொரு preposition அதோட சேரும் போதும் அதோட மீனிங் வந்து மாறிட்டே இருக்கும். for example, get in, get out. ஓகே, so get up இந்த மாதிரி அப்பெல்லாம் வந்து preposition. ஸோ அது கூட அதெல்லாம் சேரும் போது அதுக்கு வித்தியாசமான மீனிங். கெட் அப்னா என்ன அர்த்தம்? நம்ம தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறது. ஸோ வேக் அப் அப்படிங்கிறது கண்ணை முழிச்சு பாக்குறது. ஸோ கெட் அப் அப்படிங்கிறது நம்ம அந்த படுக்கையில இருந்து எந்திரிக்கிறது. அதே இது இந்த கெட் அப்படிங்கிற இந்த வேர்போட அலாங் வித் அப்படிங்கிற ப்ரெப்பசிஷன்ஸ் நமக்கு ஆட் ஆகும் போது அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்றாக பழகுதல் அப்படின்னு அர்த்தம். நன்றாக பழகுதல். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் நல்லா பழகுறேன். ஐ கெட் அலாங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பழகுறான். ஹி கெட்ஸ் அலாங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பழகுறது இல்லை. he doesn't get along with his friends. okay, so இந்த மாதிரிலாம் இருக்கு. but you know the structure, right? so you know the structure for using get along with. அது நமக்கு தெரியணும். அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா it's very simple. it's quite simple to frame a sentence in English using this phrasal verb, get along with. in this class I am going to explain the structure for using get along with, and I'm going to tell you a lot of examples. So at the end of the video, you will have the test.
So if you want to score a good marks in your test, so you should listen to this class very carefully. So don't skip the video. Nalla gavaninga. Start pannalama. Okay, so very simple structure we have to use this phrasal verb get along with. Okay, let's see the structure. So you know the simple present tense, right? So you know the structure for simple present tense. எல்லாருக்குமே தெரியும் simple present tense ஓட structure எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? So mostly இந்த phrasal verb வந்து நம்ம simple present tense கூட தான் அதிகமாக பயன்படுத்துவோம். அதுக்கு என்ன ரூல் இருக்கு? ரொம்ப சிம்பிள். I, you, we, they and plural subject வந்தது அப்படின்னா get along with போடணும். ஸோ get அப்படிங்கிறது verb, அந்த verb கூட நம்ம எஸ் சேர்க்க கூடாது. அதே இது he, she, it அல்லது நேம் ஆர் சிங்குலர் வந்தது அப்படின்னா ஸோ இந்த verb கூட நம்ம எஸ் சேர்ப்போம். gets along with, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வரும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட் கெட் வருமா கெட்ஸ் வருமா அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ லெட் மீ டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட், நான் என் நண்பர்களுடன் நன்றாக பழகுகிறேன். நான் என் நண்பர்களுடன் நன்றாக பழகுகிறேன். கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி சொல்லுவீங்க? நன்றாக பழகுகிறேன். ஓகே, பழகுறேன். ஸோ இப்படி நம்ம தமிழ்ல வந்து இப்படி சொல்ல மாட்டோம். சுத்த தமிழ்ல யாருமே வந்து பேச மாட்டோம். நான் என் நண்பர்களுடன் நன்றாக பழகுகிறேன் சொல்ல மாட்டோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பழகுறேன். அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஷுட் நோ வாட் இஸ் த சப்ஜெக்ட் இன் திஸ் சென்டென்ஸ். இதுல சப்ஜெக்ட் எது? நான் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஐ. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஒன். ஸோ ஐ வந்ததுனால அண்ட் தென் கெட் அலாங் வித் போடுறீங்க. ஓகே, ஐ கெட் அலாங் வித். இதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு ப்ரெப்போசிஷனை போட மறந்துட்டாலும் மீனிங்கே மாறிடும். ஐ கெட் வித்னு போட்டாலும் தப்பு, ஐ கெட் அலாங்னு போட்டாலும் தப்பு, சேர்த்து தான் நீங்க சொல்லணும். ஐ கெட் அலாங் வித். அடுத்து மிச்சம் என்ன இருக்கோ அதை போட்டுடலாம். என் நண்பர்களுடன் அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? மை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க காமெண்ட்ல. ஸோ ஐ கெட் அலாங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பழகுறேன். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டூ ஒன் திங். நவ் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் தி சப்ஜெக்ட். ஓகே, ஸோ சப்ஜெக்டை மாத்தலாம். ஸோ இங்க வந்து ஐ அப்படிங்கிறது நம்மளோட சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதை நான் மாத்துறேன். அவன் அவனுடைய நண்பர்களுடன் நன்றாக பழகுகிறான். அது எப்படி சொல்லுவீங்க? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பழகுற டைப்பு, நல்லா பழகுறான். அது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. ஸோ அவன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஐக்கு பதிலாக நமக்கு என்ன வரும்? ஹீ வரும். ஸோ அவன் அப்படின்னு வரும்போது நம்ம கெட்ஸ் போடணும். ஸோ கெட்னு போட்டா தப்பு. ஸோ ஹி கெட்ஸ் அலாங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவனுடைய நண்பர்களுடன். தட்ஸ் இட். ஹி கெட்ஸ் அலாங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவன் அவனுடைய நண்பர்களுடன் நன்றாக பழகுகிறான். ஸோ ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்ததுன்னா கெட் போடணும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்ததுன்னா கெட்ஸ் போடணும். இது எல்லாமே சிமிலரா ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவீங்களோ அந்த ரூலை தான் இங்கே வந்து ஃபாலோ பண்றீங்க. ஈஸியா இருக்கா? ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும். அட் த சேம் டைம் இட்ஸ் குவைட் சிம்பிள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் இட் அண்ட் வேர் டு யூஸ் இட். வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஃபார் யூசிங் திஸ் phrasal verb. ஓகே, ஸோ கெட் அலாங் வித் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியா இருக்கா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா? கமெண்ட்ல சொல்லுங்க. இஸ் இட் ஈஸி? Do you understand? Okay, so let's see some more examples for get along with. Okay, next example. அவள் அவளுடைய வகுப்பு நண்பர்களுடன் நன்றாக பழகுகிறாள். ஸோ வகுப்பு நண்பர்கள்னா யாரு? கிளாஸ்மேட்ஸ். ஓகே, அவளுடைய வகுப்பு நண்பர்களுடன் நன்றாக பழகுகிறாள். அதை எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? அவள். இதான் சப்ஜெக்ட். ஸோ she வந்திருக்கு. ஸோ கெட்ஸ் அலாங் வித். அதான் அதுக்கு அடுத்து போடணும். கெட்ஸ் அலாங் வித். மிச்சம் என்ன இருக்கு? அவளுடைய வகுப்பு நண்பர்களுடன். ஸோ அவளுடைய வகுப்பு நண்பர்கள் உடன்னா வித்து போட்டோம். இதோட சேர்ந்தே வந்துருச்சு. அவளுடைய வகுப்பு நண்பர்கள்னா அவளுடையனா ஹெர் கிளாஸ்மேட்ஸ். That's it. She gets along with her classmates.
அவள் அவருடைய வகுப்பு நண்பர்களுடன் நன்றாக பழகுகிறாள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ராமு அலுவலகத்தில் எல்லோருடனும் நன்றாக பழகுகிறான். ஸோ ராமு இஸ் ஒர்க்கிங் இன் த ஆஃபீஸ். ஓகே, ஸோ அவன் வந்து எல்லாரோடையும் நல்லா பழகுறான். ஸோ காமனா நல்லா பழகுறான் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு வந்து அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ரைட். அதை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? ராமு அப்படிங்கறதா சப்ஜெக்ட், ரைட்? ஸோ ராமு. ஸோ நேம் வந்திருக்கு, அப்பவும் நம்ம கெட்ஸ் தான் போடணும், சிங்குலர், ரைட்? ஸோ ராமு கெட்ஸ் along with எல்லோருடனும். அதை எப்படி சொல்லுவீங்க? எல்லாருக்கூடையும், everyone. So along with everyone. அலுவலகத்தில், அதை எப்படி சொல்லுவீங்க? in the office. That's it. Ramu gets along with everyone in the office. ஈஸியா இருக்கா? ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருந்தாலும் இந்த கெட்ஸ் அலாங் வித் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்ப்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ்ல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ்ல நானும் பேச ஆரம்பிக்கும் போது ஸோ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கும் போது, ஓ இதெல்லாம் இவ்வளோ பெரிய சென்டென்ஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயம்லாம் இருக்கும். உங்களுக்கும் அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் ஒரி அபவுட் தட். ஓகே, ஸோ டோன்ட் ஹெசிடேட். ஸோ ஹெசிடேட் ஆகாம ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கத்துக்கும் போது இது எல்லாமே ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கா? ஸோ இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதுலயே வந்து நம்ம நெகட்டிவாவும் சொல்லலாம். அதுக்கடுத்து நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. அதாவது எப்படி இருக்கு? அவள் அவளுடைய வகுப்பு நண்பர்களுடன் நன்றாக பழகுகிறாள். அடுத்து என்ன சொல்லுவோம்? அவள் அவளுடைய வகுப்பு நண்பர்களுடன் நல்லா பழகிறது இல்ல. ஸோ ராமு அவனோட அலுவலகத்துல யார்கிட்டையும் நல்லா பழகுறான். ஸோ ராமு அவனுடைய ஆபீஸ்ல யாருக்கிட்டையும் அவன் சரியா பழகிறது இல்ல. ஸோ நெகட்டிவும் இருக்கு. கேள்வியும் கேட்கலாம், ராமு அவன் ஆபீஸ்ல எல்லாருக்கூடயும் நல்லா பழகுறானா? ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மிகவும் நன்றாக பழகுகிறார்கள். அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பழகுறாங்க. இது காமனான ஒரு சென்டென்ஸ், நம்ம டெய்லி ரொட்டீன்ல பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் எல்லோருடனும் நன்றாக பழகுவதற்கு முயற்சி செய்கிறேன். நான் எல்லாரோடையும் நல்லா பழகிறதுக்கு முயற்சி பண்றேன். சில பேர் வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஸோ சொல்லுவாங்க, நான் எல்லாரோடையும் நல்லா பழகிறதுக்கு முயற்சி செய்யறேன். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸஸையும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அவர்கள் அப்படிங்கிறத இங்க சப்ஜெக்ட். ஸோ தே. எல்லாரும் அமைதியா இருக்காதீங்க, கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ தே போட்டீங்க. ஸோ தே வந்திருக்கு. ஸோ அப்ப என்ன போடுவீங்க? கெட் அலாங் வித். ஸோ தே கெட் அலாங் வித் ஒருவருக்கொருவர். ஓகே, ஒருவருக்கொருவர் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஈச் அதர். ஓகே, வித் ஈச் அதர். இங்க ஒரே ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, மிகவும் அப்படின்னு இருக்கும். மிகவும் நன்றாக. சோ வெரி வெல், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சோ they get along with each other அப்படின்னா அவங்க நல்லா பழகுறாங்க. மிகவும்னா வெரி வெல். சோ they get along with each other very well. எப்படி சொல்லுங்க? say after me. they get along with each other very well. okay, so next one, நான் எல்லோருடனும் நன்றாக பழகுவதற்கு முயற்சி செய்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமான சென்டென்ஸ், நம்ம யோசிச்சு தான் ஆன்சர் பண்ணணும். டென்சஸ் தெரிஞ்சதுன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இங்க மெயினான வேர்ப் எதுனா நான் முயற்சி செய்கிறேன்ங்கிறதா மெயினான விஷயம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? நான்ங்கிறது ஐ. ஸோ முயற்சி செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல ட்ரை, அதை முதல்ல போட்டுருணும். ஐ ட்ரை. எதுக்கு ட்ரை பண்றீங்க? எல்லோருடனும் நன்றாக பழகுவதற்கு. இதுக்கு அடுத்து வரும் அது. ஓகே, ஸோ இக்குன்னு வந்திருக்கு. ஸோ டூ போடுவீங்க. ஸோ நன்றாக பழகுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கெட் அலாங் வித். ஸோ இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே வந்து மெயின் வேர்ப்ல இந்த கெட் வந்தது அல்லது கெட்ஸ் வந்ததுனால தான் மாறும், சப்ஜெக்டை பொறுத்து மாறும். இந்த டூக்கு அப்புறமா வருது அப்படின்னா நம்ம மாற்ற தேவையில்லை. ஸோ எல்லாத்துக்குமே கெட்டு தான் வரும். ஓகே, ஸோ ஐ ட்ரை டு கெட் அலாங் வித் எல்லோருடனும், everyone. That's it. I try to get along with everyone. இது அவன் எல்லோருடனும் பழகுவதற்கு முயற்சி செய்கிறான். அவன் வந்து எல்லார்கிட்டையும் பழகிறதுக்கு முயற்சி செய்யறான். அதை எப்படி சொல்லுவீங்க? அவன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஹீ வரும். இங்க தான் நம்ம வந்து ஐஎஸ் சேர்க்கணும், ரைட்? அல்லது எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ நம்ம சேர்ப்போம் இல்லையா?
he tries to get along with everyone. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த இடத்த நம்ம மாற்றக்கூடாது. மெயின் வேர்ப் வந்தா மெயின் வேர்ப்ல தான் மாறும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட் எஸ் சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதுங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, நெகட்டிவா சொல்றதுக்கு பழகிறது இல்லை, அவன் நல்லா பழகிறது இல்லை, ஓகே, அந்த மாதிரி எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிள், நான் மரியாதை தெரியாத மக்களுடன் நன்றாக பழகுவதில்லை அப்படின்னு இருக்கு. ஸோ இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நம்ம நெகட்டிவ்ல சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ யூ வி தே வந்ததுன்னா நம்ம டோன்ட் யூஸ் பண்றோம். டோன்ட் கெட் அலாங் வித். ஓகே, ஸோ டோன்ட் யூஸ் பண்றோம். ஹீ ஷீட் நேம் வந்ததுன்னா டசன்ட். எப்படி வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணமோ அதே தான். ஸோ டசன்ட் கெட் அலாங் வித், இங்கனக்குள்ள கெட்ஸ்ன்னு போட்டுறக்கூடாது, அதுதான் பிரிச்சு நம்ம டசன்ட் போட்டு நாட் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ டசன்ட் கெட் அலாங் வித், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க பாருங்க, நான் மரியாதை தெரியாத மக்களுடன் நன்றாக பழகுவதில்லை நெகட்டிவ்ல இருக்கு. சப்ஜெக்ட் வந்து நான் அப்படின்னு இருக்கு. ஸோ ஐ வந்து என்ன வரும்? டோன்ட் கெட் அலாங் வித். Don't get along with. மரியாதை தெரியாத மக்கள்னா யாரு? ரூட் பீப்புள். ஸோ முரட்டுத்தனமான மக்கள், மரியாதை தெரியாத மக்கள் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரூட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐ டோன்ட் கெட் அலாங் வித் ரூட் பீப்புள். இதே இது இந்த இடத்துல வந்து சப்ஜெக்டை மாத்துறீங்க. ஸோ அவன் மரியாதை தெரியாத மக்களுடன் நன்றாக பழகுவதில்லை அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அவன் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சப்ஜெக்டை நம்ம மாத்துவோம். ரைட்? ஸோ அவன் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹி. நம்ம எப்படி சொல்ல முடியாது அப்படின்னா, ஹி டோன்ட் கெட் அலாங் வித் ரூட் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஹி வந்திருக்கு, அதனால நம்ம என்ன போடணும்? டசன்ட். ஓகே, ஸோ ஹி டசன்ட் கெட் அலாங் வித் ரூட் பீப்புள். ஹி டசன்ட் கெட் அலாங் வித் ரூட் பீப்புள் அப்படின்னா அவன் வந்து ரூட் பீப்புளோட நல்லா பழகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ வந்தா டோன்ட் வருது, ஹி வந்தா டசன்ட் வருது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட், நம்ம டோன்ட் வருமா டசன்ட் வருமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். நல்லா பழகிறது இல்லை அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட், அவளுடைய சகோதரியுடன் ஒத்து போவதில்லை. வந்து அவரோட சிஸ்டரோட ஒத்து போகல. ஸோ ஒத்து போகலைங்கிறது ஒரு பேச்சு வழக்கில் நம்ம சொல்றது. நல்லா பழகிறது இல்லை, ஒத்து போறது இல்லை அப்படின்னு சொல்றது. அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள். ஸோ சப்ஜெக்ட் வந்து அவள் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஷீ. ஷீ வந்து என்ன வரும்? டசன்ட். ஷீ டசன்ட் கெட் அலாங் வித் அவளுடைய சகோதரி அப்படின்னா ஹெர் சிஸ்டர். That's it. She doesn't get along with her sister. She doesn't get along with her sister. ஈஸியா இருக்கா? ஸோ இதான் வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ். நீங்க டோன்ட் டசன்ட் எங்க வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேள்வி அப்படி கேட்கும் போது அவன் வந்து எல்லாரும் நல்லா பழகுறானா, ஸோ அவள் வந்து கிளாஸ்மேட்ஸ் கூட நன்றாக பழகுகிறாளா, ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் எப்படி கேட்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எப்படி கேள்வி கேட்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கேள்வி கேட்கும் போது ரொம்ப ஈஸியான ரூல் தான். கேள்வி கேட்கும் போது கேள்வி வந்து டூல ஆரம்பிக்கும், அது டஸ்ல ஆரம்பிக்கும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட ஆக்சிலரி வெர்ப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவும் டஸ்ஸும் தான். ஸோ கேள்வி கேட்கும் போது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டூல வந்து ஆரம்பிக்கும் போது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கூட வரும்னா ஐ யூ வி தே. ஸோ அதுக்கப்புறம் கெட் அலாங் வித் அப்படின்னு வரும். அகைன் டஸ் வந்தது அப்படின்னா ஹீ ஷீ இட் நேம். அதுக்கப்புறம் கெட் அலாங் வித். இங்கனுக்குள்ள எஸ் போட்டக்கூடாது, ஏன்னா அதை பிரிச்சு தான் நம்ம இங்க டஸ்ன்னு மாற்றி வச்சிருக்கோம். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீ உன்னுடைய நண்பர்களுடன் நன்றாக பழகுகிறாயா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பழகுறியா, இது ஒரு கொஸ்டின். சப்ஜெக்ட் என்னது? நீ அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? யூ. அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றோம். கேள்வி டூல ஆரம்பிக்கும். ஸோ டூ. இந்த நாள்ல என்ன வந்திருக்கு? யூ தான் வந்திருக்கு. ஸோ டூ யூ கெட் அலாங் வித் உன்னுடைய நண்பர்கள், your friends. That's it. Do you get along with your friends? Do you get along with your friends? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பழகுறியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவனுடைய அண்டை வீட்டாருடன் நன்றாக பழகுறானா, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அவன் நல்லா பழகுறானா. ஸோ இங்கிலீஷ்ல இருக்க என்ன சொல்லுவாங்கன்னா நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்கள்.
ஓகே, ஸோ இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, அவன் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப என்ன வரும், டூ வருமா டஸ் வருமா, டஸ். ஏன்னா ஹி ஷீ நேம் வருதுன்னா டஸ் தான் வரும். ஸோ டஸ் he, okay, get along with அவனுடைய அண்டை வீட்டார், அவனுடையனா his neighbors. That's it. Question mark போட மறந்துடாதீங்க, ஏன்னா அது வந்து கேள்வி வாக்கியம். Does he get along with his neighbors? Does he get along with his neighbors? அவன் வந்து அவன் நெய்பர்ஸ் கூட நல்லா பழகுறானா. நெக்ஸ்ட், அவர்கள் எல்லோருடனும் நன்றாக பழகுகிறார்களா, அவங்க எல்லாத்தையும் நல்லா பழகுறாங்களா, அது எப்படி கேட்பீங்க. ஸோ அவர்கள் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப என்ன வரும், அவர்கள்னா இங்கிலீஷ்ல தே. அப்ப என்ன இதுல ஆரம்பிக்கும் கேள்வி, டூ. ஸோ டூ தே get along with எல்லோருடனும், everyone. That's it. Do they get along with everyone? Do they get along with everyone? Okay. So இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்றது ஈஸி. இப்போ கேக்குறாங்க, do you get along with your friends? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பழகுறியா? ஸோ ஒன்று நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை நோன்னு சொல்லுவோம். ஸோ லென்த்தியா சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த சென்டென்சஸ்ல இருந்து நீங்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் ஐ கெட் அலாங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நோன்னு சொன்னீங்கன்னா, நோ ஐ டோன்ட் கெட் அலாங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா எப்படி சொல்லணும், இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், சிம்பிள் ப்ரெசிடென்ஸ்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, டு யூ கெட் அலாங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? எஸ்னா எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, எஸ் ஐ டூ. நோனா என்ன சொல்லுவீங்க, நோ ஐ டோன்ட். எஸ் ஐ டூ, நோ ஐ டோன்ட். இந்த கேள்வி பாருங்க, does he get along with his neighbors? எஸ்னா எப்படி சொல்லுவீங்க, எஸ் he does. ஓகே, இதுல தான் வரணும். எஸ்னா எப்படி சொல்லலாம் ஷார்ட்டா, எஸ் he does. நோனா நோ he doesn't. இங்க பாருங்க, அவர்கள் எல்லோருடனும் நன்றாக பழகுகிறார்களா? Do they get along with everyone? Yes, they do. நோனா நோ they don't. அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கா? ஸோ இவ்வளவுதான். ஸோ கெட் அலாங் வித் அப்படிங்கக்கூடிய அந்த ஃப்ரேஸில் யூஸ் பண்ணி நம்ம நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட்? ஓகே, ஸோ ஐ ஹவ் ரிட்டன் 3 சிம்பிள் சென்டென்சஸ். ஸோ இதான் டெஸ்ட், உங்களுக்கு ஈஸி தான். இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது இன்ட்ரோகேட்டிவ். இங்க பாருங்க, நீ அவர்களோட நன்றாக பழகுகிறாய், நீ அவங்களோட நல்லா பழகல, நீ அவங்களோட நன்றாக பழகுகிறாயா. ஸோ அவ்வளவுதான், ஆன்சர் பண்ணலாமா? ஸோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க, அல்லது என் கூட சேர்ந்து கூட ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மார்க்ஸை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அவர்களுடன் நன்றாக பழகுகிறாய். இது பாசிட்டிவ். ஸோ நீன்னு வந்திருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, யூ. கெட் அலாங் வித்னு வருமா, இல்ல கெட்ஸ் அலாங் வித்னு வருமா? கெட் அலாங் வித், ஏன்னா யூ வந்திருக்கு. ஸோ கெட் along with அவர்களுடன். உடன் அப்படின்னா வித் ஏற்கனவே இருக்கீங்க. ஓகே, சோ them போட்டா மட்டும் போதும். That's it. You get along with them. You get along with them. நீ அவங்களோட நல்லா பழகுற. நெக்ஸ்ட், நீ அவர்களுடன் நன்றாக பழகவில்லை. நெகட்டிவ்ல இருக்கு, நல்லா பழகல. அது எப்படி சொல்லுவீங்க? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ சப்ஜெக்ட் வந்து யூ தான். ஸோ டோன்ட் வருமா, டசன்ட் வருமா? டோன்ட், ஏன்னா யூ வந்திருக்கு. ஸோ டோன்ட் கெட் along with them. You don't get along with them. நீ அவங்களோட நல்லா பழகல. நெக்ஸ்ட், நீ அவர்களோட நன்றாக பழகுகிறாயா? கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? டூல ஆரம்பிக்குமா, டஸ்ல ஆரம்பிக்குமா? ஆப்வியஸ்லி டூ தான் இல்லையா? டூ. அடுத்த சப்ஜெக்ட் வந்து நீ. Do you get along with them? Do you get along with them? நீ அவங்களோட நல்லா பழகுறியா? ஆமா அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? சுருக்கமா. ஓகே, ஃபுல்லா சொல்றது இப்படி சொல்லலாம். ஆமா அப்படின்னா எஸ் ஐ கெட் along with them. நோனா நோ ஐ டோன்ட் கெட் along with them. ஸோ ஷார்ட்டா சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? எஸ் ஐ டூ, நோ
I don't. No, I don't. Okay. So these are all the short ways to answer for yes or no type questions. Already I taught you many times. ஈஸியா இருக்கா? ஸோ கெட் அலாங் வித் பற்றி கிளியராக கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களால சூப்பரா இங்கிலீஷ்ல பேச முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.